ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாமியேசி ஃபேமிலி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாமியேசி. ஸோ ஸ்வீட் aromatic smell due to essential oils present in sessile glandular hairs. So stem rectangular in cross section, in leaves opposite decussate and rarely alternate simple extubulate with hair. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குன்னா வெர்டிசிலேட்டராக இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து ஜைகோமோஃபிக்காக இருக்குது அண்ட் ஹேமோ ப்ரோட்டியேட்டாக இருக்குது அண்டு ஹைப்போகைனஸாக இருக்குது, ப்ராக்டியேட்டிங்காக இருக்குது. ஸோ கேலிஸ் எப்படி இருக்குன்னா கேமோ செப்பல்லஸாக இருக்குது, பெர்சிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கொரலா வந்துட்டு பைபிலேட்டாக இருக்கும் அண்ட் ஸ்டாமஸ் வந்து 4 தான் இருக்குது, அதுவும் நமக்கு எபிபெட்டாலசிங்காக இருக்குது அண்ட் டைடெனாமஸாக இருக்குது. ஸோ தென் கைனீஷியம் வந்து பார்த்திங்கன்னா 2-4 செல்டாக இருக்குது. ஸோ வந்து ஃபால்ஸ் செப்யூட்டம் அண்டு ஜைகோகார்பஸாக இருக்குது. தென் ஆக்சில் பிளாசன்டேஷன்ஸாக இருக்குது. கைனோபேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயில்ஸ். ஸோ சீட்டட் ஆன் லோப்டு டிஸ்க். ஸோ ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஜைகோகார்பிக் கார்சிட்ரினுலஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த லாமியேசி ஸ்பீஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஆரோமேட்டிக் இன் நேச்சர்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதோட எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செசல் கேண்டுலர் ஆர்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இது எங்கெங்கே இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த லாமியேசி அப்படிங்கிறது லேபிடேசி அப்படிங்கிற ஒரு லாமியேசின்னு சொல்லுவாங்க, அது லேபிடேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் எல்ஸ். தென் இது வந்து ஒரு மின்ட் ஃபேமிலியிலேருந்து தான், அதோட காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ இதோட காமன் நேம் வந்து என்னது, மின்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராபிக்கல் அண்டு ஒரு டெம்பரேச்சர் ரீஜியன்ஸில் வந்து இருக்கும். ஓகே, இந்த லாமியேசி வந்து எங்கே இருக்குது, ஒரு ட்ராபிக்கலான ஒரு ரீஜன்லையும் டெம்பரேச்சர் ரீஜியன்ஸில் வந்து ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. ஓகே, தென் ஹேபிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஹர்ப்ஸாக வந்து இருக்குது ஆர் ஷ்ரப்ஸாக வந்து இருக்குது. ஓகே, தென் plants contains essential oils, so they are fragrant. ஸோ இந்த லாமியேசி ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எடிபிள் ஆயில் வந்து கிடைக்குது. ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் ரூட். ஸோ இதில் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா டேப் ரூட்டாக இருக்கும். ஓகே, ரூட் வந்து நமக்கு டேப் ரூட்டாக இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த லாமியேசி அப்படிங்கிறது நமக்கு எங்கே கிடைக்குது, ட்ராபிக்கல் அண்டு ஒரு டெம்பரேச்சர் ரீஜியன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அண்டு இதோட ஹேபிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பாக இருக்குது, ஷ்ரப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செடியாக இருக்குது இல்லைனா வந்து புதர் செடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து இது லாமியேசி அப்படின்னாலே மின்ட் ஃபேமிலிஸ் தான் காமன் நேம். ஓகே, ஸோ இதோட ரூட் வந்து நமக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா டேப் ரூட்டிங்காக இருக்குது. ஓகே, தென் ஸ்டெம். ஓகே, ஸோ ஸ்டெம் வந்து நமக்கு எப்படி இருக்குது, குவாட்ராங்குலராக இருக்குது. ஸோ அப்போ வந்து 4 ஆங்கிள்டு ஸ்டெம்மாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி 4 ஆங்கிள்டு ஸ்டெம்மாக இருக்கிறது தான் குவாட்ராங்குலர் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி ஹெர்பேஷியஸ் அண்டு பிரான்ச்டாக வந்து நமக்கு இருக்குது. ஓகே, தென் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட் அண்ட் டெக்கோசிட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ லீவ்ஸ் ஆர் சிம்பிள் அண்ட் எக்ஸ்டியூபுலேட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலி ஆரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு ஃபுல்லாக ஒரு ஆப்போசிட் அண்ட் டெக்கோசிட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஹேபிட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஆரோமேட்டிக்னால ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். லீவ் வந்து சிம்பிளாக இருக்குது, டெக்கோசிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். கைனிஷியம் வந்து 2-4 ஆர் செல்ஸாக வந்து இருக்குதுன்னு பார்த்தோம். கேலிக்ஸ் வந்து கேமோபெட்டல்ஸாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லைன் பை லைனாக பார்ப்போம். இப்போ ஹேபிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ஆரோமேட்டிக் ஹர்பாக அண்ட் ஷ்ரப்ஸாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ ட்ரீ ஹேபிட் வந்து ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அது என்ன ஸ்பீஷியஸ்னால் பிராசில் ஜீனஸ் ஹைப்பட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா ட்ரீயாக இருக்குது. பட் மற்றபடி நமக்கு ஹர்ப் அண்டு ஷ்ரப்பாக இருக்கும். ஓகே, லியோனோட்டிஸ் அண்டு போகோ ஸ்டெமோன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ கிளைம்பிங் ஹேபிட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஸ்பீஷியஸ் ஆஃப் வந்து ஸ்குட்டாலேரியா. ஓகே, ஸோ வந்து இந்த லாமினேஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயாக வந்து இருந்துச்சுன்னா பிராசிலியன் ஜீனஸ் ஆஃப் ஹைப்பட்டிஸாக வந்து இருக்கும். ஓகே, தென் ரூட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டேப் ரூட்டாக இருக்குது, பிரான்ச்சிங்காக இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சிலதாக ரேராக அட்வான்டேஜஸாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸாக இருந்துச்சுன்னா மென்தா. ஓகே, ஸோ டேப் ரூட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா ப்ரைமரி ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரேடிக்கல்ஸ் இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் இருக்குது. சீட்ஸ்லேருந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுறது வந்து என்ன, ரேடிக்கல். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மியூல். ஸோ இந்த ரேடிக்கல் அண்ட் ப்ளம்மியூலேருந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு ப்ரைமரி ரூட். ஓகே, இது வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ப்ளம்மியூலில் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஷூட் சிஸ்டம்ங்கிறது நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா அபோவ் தி சர்ஃபேஸ் ஆஃப் சாயிலுக்கு மேலே இருக்க ஸ்டெம்மு, அப்புறம் வந்து லீவ்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, தென் வந்து ஃப்ளவர்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அபோவ் தி சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்க அபோவ் தி சர்ஃபேஸ் ஆஃப் சாயிலுக்கு மேலே இருக்க போர்ஷன்ஸ், ஆல் போர்ஷன்ஸ். ஓகே, ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஓகே, ஃப்ரூட்டு, சீடு. ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஷூட் சிஸ்டம் சொல்கிறோம். ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரைமரி ரூட், அதில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது செகண்டரி ரூட். ஸோ இந்த மாதிரி டேப் ரூட்லேருந்து நமக்கு ப்ரைமரி ரூட் ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது செகண்டரி ரூட். ஸோ செகண்டரி ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகுது நமக்கு ட்ரெஷரி ரூட். ஓகே, ஸோ இது வந்து ப்ரைமரி, ஸோ இது நமக்கு செகண்டரி, ஸோ இது நமக்கு என்னது ட்ரையாண்ட்ரி. ஓகே, ஸோ ப்ரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு அண்டு ட்ரெஷரி ரூட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பட் அப்போது இந்த டேப் ரூட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சீட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுற ரேடிக்கல்லேருந்து இந்த ப்ரைமரி ரூட். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரைமரி ரூட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரேடிக்கல்லேருந்து நமக்கு என்ன ஆகுது ப்ரைமரி ரூட்டில் இல்லாமல், அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி ரூட்டில் இல்லாமல் நமக்கு டேரெக்டாக ஃபார்ம் ஆகிறதா அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இந்த லாமியஸில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்தா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் ஸ்டெம்மு. ஸோ ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியலாக இருக்குது, ஹெர்பேஷியஸாக இருக்குது, ரேர்லியாக தான் உட்டியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நமக்கு எப்படி இருக்குது ஏரியலாகவும் ஹெர்பேஷியஸாக தான் இருக்குது இதான். பட் ஆனால் ரேர்லியாக தான் நமக்கு உட்டியாகவும் எரெக்டடாகவும் இருக்குது அண்ட் ப்ரோஸ்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாயில் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளான்ட் ஒரு ட்ரீஸ் இதெல்லாம் வந்து மேலே படிந்து அப்படியே வாழக்கூடியதாக இருக்கும் சமநிலையில். ஸோ அதுதான் ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாட்ராங்குலராக இருக்குது. ஓகே, 4 கார்னராக இருக்கிறத குவாட்ராங்குலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டெம் இப்படி இருக்குன்னா நமக்கு குட்டி குட்டியாக மைன்யூட்டாக நிறைய ஒரு சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஹேரியாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க ஹேரி பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க. இப்போ அந்த மின்ட்டு பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஹேர் மாதிரி இருக்கும். அதோட ஸ்டெம் போர்ஷன்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்குது குவாட்ராங்குலராக இருக்குது, 4 கார்னர்ஸோடையும் ப்ரோஸ்டேட்டோட தான் வளருது தரையோட ஒட்டி. இதில் நமக்கு நிறைய என்ன இருக்குது ஹேராக இருக்குது. ஓகே, ஹேர் பிரான்ச்சாக. ஓகே, தென் சாலிட் ஆர் ஹேலோவாக இருக்குது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அண்டர் கிரவுண்ட் சக்கராக இருக்குது மென்தா. ஓகே, ஸோ லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டெகோசிட், ரேர்லி ஓல்ட் அண்ட் சிம்பிள், petiole or sessile. Okay, so extubulate hairy with aromatic smell and entire and pinnatified under Perophysica and unicosted reticulate venations. Okay, so அப்போ இந்த லீவ்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது யூனிகாஸ்டேட் அண்ட் ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸாக இருக்குது. ஸ்டெம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோஸ்டேட் அண்டு குவாட்ராங்குலர் அண்டு ஹேரியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, தென் ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம். ரூட் வந்து டேப் ரூட்டாக இருக்குது, ஸ்டெம் வந்து குவாட்ராங்குலராக இருக்குது, ஹேரியாக இருக்குது, ஹெர்பேஷியஸாக இருக்குது, ரேராக தான் வுட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். லீஃப் வந்து நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாகவும் டெப்போசிட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, எக்ஸ்டிபுலேட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், ஆர் சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போது ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்ப்போம். இன்ஃப்ளோரசன்ஸ் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தி வெரி commonly verticillator consists of a pair of condensed and diaxial and cymes of each node. So often the verticillators are grouped together. The thymbrous are rarely solitary. ஓகே, ஸோ இதில் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வெர்டிசிலேரியாக இருக்குது அண்டு சைமஸ் இன்ஃப்ளோரசன்ஸாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு
சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் நமக்கு வெர்டிசிலேட்டராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ். ஓகே, நமக்கு பெடிசிலேட்டடாக இருக்குது ஆர் செசைலாக இருக்குது, பிராக்டியேட்டடாக இருக்குது அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஜைகோமார்பிக்காக இருக்குது. தென் ரேர்லியாக நமக்கு என்னவா இருக்குன்னா ஆக்டினோமார்பிக்காக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்தா அண்டு எலோஷோல்டிசா. ஓகே, ஸோ ஹெர்மாஃபோரிட்டியா அண்ட் ரேர்லி யூனிசெக்ஷுவலாக இருந்துச்சு அப்படின்னா பென்டோமீரஸ் ஹைப்போகைனஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது, பெடிஸ்லேட்டிங்காக இருக்குது, செசைலிங்காக இருக்குது, பிராக்டிவேட்டாக இருக்குது, ஸோ கம்ப்ளீட்டிங்காக இருக்குது அண்டு ஜைகோமோர்பிக்காக வந்து இருக்குது. தென் ரேர்லியாக தான் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆக்டினோமார்பிக்காக வந்து இருக்குது. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா செப்பல்ஸ் வந்து நமக்கு 5 இருக்கும். ஓகே, அண்டு கேமோ செப்பலஸ் வந்து இருக்குது அண்ட் பைபைனேட்டாக இருக்குது அண்டு சால்வினியா அண்டு தைமஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கேம்போனேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ வந்து இதில் ப்ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, வேல்வேட்டிங்காக இருக்குது, இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இம்ப்ரிகேட் அப்படிங்கிறது ஓவர்லாப்பிங்காக வந்து இருக்கிறது, ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் நம்ம இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேலிக்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, 5 கேலிக்ஸ் இருக்குது, கேமோசெஃபலஸாக இருக்குது அண்டு இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன்ஸாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ வென் bilobulate and calyx is present, the arrangement of the sepals may be a 1/4 as a osmum or 2/3 as a clamintha. Okay, next chlorella. So chlorella possess of a tubular base which are widens towards of the mouth. So petals are generally 5. Gamopetalous of a 5 teeth are sub-equal and mostly bipinnate, and mentha or 4-lobed chlorella arises under 2 upper teeth. ஓகே, ஸோ இதில் நமக்கு chlorella அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளவர்ஸே நமக்கு எப்படி இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஃப்ளவர்ஸ் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா பைசெக்ஷுவலாக வந்து இருக்குது அண்டு ஜைகோ மார்பிக்காக வந்து இருக்குது, ஹைப்போ கைனஸாக வந்து இப்படி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னா 5 செப்பாலஸ் வந்து இருக்குது. ஓகே, கேமோ செப்பாலஸாக வந்து இருக்குது, தென் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொரலா ஷார்ட்டாக சொல்கிறேன், சில ப்ரீஃபிங்காக இருக்குது. ஸோ கொரலா நமக்கு என்ன இருக்குன்னா 5 செப்பாலஸாக வந்து இருக்குது, தென் கேமோ செப்பாலஸாக வந்து இருக்குது, தென் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ வந்து கொரலா நமக்கு பெட்டல்ஸாக இருக்குது, 5 பெட்டல்ஸாக வந்து இருக்குது, கேமோ பெட்டல்ஸாக வந்து இருக்குது, தென் யூஸ்வலி பைலேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து 2 லிப்ஸாக வந்து இருக்கிறது தான் நம்ம பைபிலேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஆண்ட்ரீஷியம். ஓகே, ஸோ ஆண்ட்ரீஷியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிக்கலி ஒன்லி 4 ஸ்டாமன்ஸ், டைடைனமஸ் அண்ட் 2+2. இது நமக்கு எப்படி இருக்குன்னா 4 இருக்குது ஸ்டேமன்ஸ். ஸோ டைடைனமஸாக இருக்கனால இது அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2+2 வந்து நமக்கு இருக்குது. ஓகே, தென் posterior stamens is reduced or representatives of the staminode. In Clementia only 2 perfect stamens are found, 2 are imperfect. ஓகே, ஸோ வந்து இதில் எப்படி இருக்குன்னா 2+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஓவரி பிகம்ஸ் இதில் எப்படி இருக்குன்னா டைடைனமஸாக இருக்குது. ஸோ வந்து 2 வந்து எப்படி இருக்கும், டைடைனமஸாக இருக்குது, இப்போ 4 இருக்குது, 2+2 இருக்குது. ஸோ 2 நமக்கு எப்படி இருக்குன்னா லாங்காக இருக்கும், 2 வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட இது. ஓகே, ஸோ ஆண்ட்ரீஷியம்ஸில் எப்படி இருக்குது, 4 ஸ்டாமன்ஸ் இருக்குது, டைடைனமஸாக இருக்குது, 2+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, 2 வந்து நமக்கு எப்படி இருக்கும் லாங்காக இருக்கும், மீதி 2 பேலன்ஸ் வந்து ஷார்ட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ சால்வேனியாவில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்லி ஸ்டாமன்ஸ் ஆன்டீரியர் சைட்ஸ் ஆஃப் பவுண்டு. ஸோ இந்த சால்வேனியாங்கிற இதில் வந்து ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாமன்ஸ் தான் இருக்கும், அதுவும் ஆன்டீரியர் சைட்ஸாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ intros. So the characteristics of peculiarly and connectives which helps in insect pollination stamens, generally intros and டைத்திகஸ். ஸோ அப்போது ஆண்ட்ரீஷியம்ஸ் எப்படி இருக்குது, 4 இருக்குது. ஸோ வந்து டைடைனமஸாக இருக்குது, 2+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது,
2 வந்து லாங்காக இருக்கும், 2 வந்து ஷார்ட்டடாக வந்து இருக்கும். ஓகே, தென் கைனிஷியம். ஓகே, ஸோ கைனிஷியம் வந்து பார்த்திங்கன்னா பைகார்ப்லரியாக இருக்குது, சின்காப்பஸாக இருக்குது, சுப்பீரியராக இருக்குது, தென் ஸ்விட்ச்வெட்டட் ஆஃப் ஹைப்போகைனசிங்காக இருக்குது. ஸோ ஹனி செக்ரேட்டட் டிஸ்காக வந்து இருக்குது. தென் பைலாகுலர் பிகம்ஸ் டெட்ராலாங்குலராக இருக்குது பை அண்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம் அண்ட் ஆக்சல் பிளாசன்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ கைனிஷியம் எப்படி இருக்குது? பைகார்ப்லரியாக இருக்குது, ஜின்காப்பஸாக இருக்குது, சுப்பீரியர் ஓவரியாக இருக்குது, அண்ட் ஓவரி பிகம்ஸ் 4 லோப்ட் அண்டு கைனோபேசிக் ஸ்டைல்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஸ்டிக்மா எப்படி இருக்குது? பைலோப்டாக இருக்குது. ஓகே, then gynoecium characteristics thus of uniform without any variations. Okay, ஸோ அப்போ நம்ம பைகார்ப்லரினா என்ன, ஜின்காப்பஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பைகார்ப்லரி, ஸோ கைனீஷியத்தில் பைகார்ப்லரினா என்னன்னு சொல்லி பார்ப்போம், ஜின்காப்பஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பைகார்ப்லரி அப்படிங்கிறது கைனீஷியம் ஃபீமேல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மேட் அப் ஆஃப் 2 கார்பல்ஸ். இது வந்து பைகார்ப்லரிங்கிறது அந்த ஃபீமேல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 2 கார்பலால் உருவாந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பைகார்ப்லரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ வந்து பைனா 2 கார்ப்லைனா கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வந்து 2 கார்பல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பைகார்ப்லரின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜின்காப்பஸ். ஓகே, பைகார்ப்லரி ஜின்காப்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜின்காப்பஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜின்காப்பஸ் அப்படிங்கிறது கார்பஸ் ஆஃப் தி கைனீஷியம் ஃபியூஸ்டாக இருக்கும், ஃபியூஸ்ட் ஆகி ஜாயின் டுகெதராக இருக்கும். ஓகேவா, கார்பல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஃபியூஸ் ஆகி ஜாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஓவரி இஸ் ஃபார்ம்டு 2 or more கார்பல்ஸ் அன்யூனிட்டட். ஸோ அந்த ஓவரி வந்து 1 or more கார்பல்ஸாக இருந்து அது வந்து எப்படி இருக்கும்? ஃபுல்லாக யூனிட்டடாக ஒன்னோட ஒன்று ஒத்துமையாக யூனிட்டடாக வந்து இருக்கும். ஓகே, ஜின்ஸ் தான் நமக்கு ஜின்காப்பஸ்னால் ஜின்ஸ்னால் டுகெதர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கார்பல்ஸ்னு அர்த்தம், இதுக்கு பைனா 2ன்னு அர்த்தம், கார்ப்லரிக்கு வந்து கார்பல்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் இதில் வந்து ஹைப்போகைனஸ் டிஸ்காக இருக்குது அண்ட் வந்து ஸ்டிக்மா வந்து பார்த்திங்கன்னா பைலோப்டாக இருக்குது. தென் கைனீஷியம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் திஸ் யூனிஃபார்ம்டு வித் எனி வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜைகோகாஃபிக் கார்செரருல்ஸ் அண்டு ஆர்ஜினஸ் ஆஃப் அ நட்லெட்ஸ் ரேர்லி ட்ரூபஷியஸாக இருக்குது. ஓகே, அப்போது இதில் ஜைகோகார்பிக் ஃப்ரூட்டாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட்டிங் இன்டு 4 நட்லெட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நான் ஜைமோகார்பிக்னுங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாமியஸில் நமக்கு மின்ட் ஃபேமிலியில் எப்படி இருக்குது? ஜைகோகார்பிக் ஃப்ரூட்டிங்காக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சீட்ஸு. சீட்ஸ் வந்து நான் எண்டோஸ்போமிக்காக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பீஷஸ்லேயும் வந்து பார்த்தீங்க ஃபேமிலிலையும் நமக்கு நான் எண்டோஸ்கோப்பிக்காக தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்டோஸ்கோப்பிக்காக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லாமியசி. ஸோ இட் இஸ் காமன்லி கால்டு மின்ட் ஃபேமிலி. காமனாக என்ன சொல்கிறாங்க? மின்ட் அப்படிங்கிறது தமிழ் என்னது? புதினா. ஓகேங்களா, ஸோ புதினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ காமன்லி கால்டு மின்ட் ஃபேமிலி. ஸோ தி ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் 260 ஜெனிரா இருக்குது, 3200 ஸ்பீஷஸ் ஆஃப் வேர்ல்டு வைடில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆகிருக்கு. இன் இந்தியா இட் இஸ் ரீப்ரசன்டட் பை 400 ஸ்பீஷஸ். இதில் வந்துட்டு 400 ஸ்பீஷஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்தியாவில் மட்டும் 400 ஸ்பீஷஸ் இருக்குது. வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது நமக்கு 260 ஜெனிராவும் 3000 ஸ்பீஷஸும் இருக்குது. பட் இந்தியாவில் மட்டும் 400 ஸ்பீஷஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாமியசி. ஓகே, ஸோ ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குது? Roots of stachys and Sia body are edible. Leaves are Mentha viridis and Asima piscillium and Mislia ophilis etc. are used in condiments. ஓகே, ஸோ நிறையா வந்து இந்த ஆஸ்மம் பிசிலம் அப்படிங்கிறது துளசி, மென்தா விரிடின்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி புதினா வெரைட்டியில் இருக்க இந்த ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறைய ஃபுட்டுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிசினல். ஸோ மெனி பிளான்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி ஆர் யூஸ்ட் இன் மெடிசன். ஓகே, இந்த மாதிரி மின்ட் ஃபேமிலி இந்த லாமியசி ஃபேமிலியிலேருந்து அதிகமாக மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா அஜுகா அண்ட் பிராக்டியோசா அண்ட் லியூக்கஸ் செப்பலோண்டஸ் அப்படிங்கிற 2 ஸ்பீஷஸும் ஃபீவரை வந்து சரி பண்ணும். ஓகேங்களா, ஃபீவரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து
யூஸ் பண்ணுறாங்க இந்த 2 ஸ்பீஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மென்தா piperita and thymus seperpilum or menthol and thymol is representatively which are extensively used in medicine. ஸோ இது வந்து இந்த 2 தைமால் அண்டு மென்தால் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வந்து நிறைய ப்ரிப்பேரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் லீவ்ஸ் ஆஃப் ஆசிமம் கில்லாண்டிடஸ் அண்டு கேரக்டரிசம் கிவ்ஸ் கேம்போர். ஓகே, கேம்பர்னுங்கிற அந்த இது தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது கேம்போர் ஓகேங்களா. ஸோ அந்த கேம்போர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் ஆரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம கேம்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்போஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆசிமம் கில்லாண்டிமஸ் அப்படிங்கிற அந்த இதை வச்சு நமக்கு கேம்போர் வந்து தயாரிக்கிறாங்க. தென் ஆர்னமெண்டல். ஓகே, ஸோ செவரல் ஸ்பீஷிஸ் ஆஃப் சலிவா அண்டு கேலுக்கஸ் அண்ட் ஆஞ்சுக்கா அண்டு லியோனாட்டிஸ். ஸோ இந்த எல்லா ஸ்பீஷிஸ் வந்து தைமஸ் அண்டு லாவனோலா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீஷிஸ் இது எல்லாமே நமக்கு கல்டிவேட்டிங் ஆஃப் கார்டன் அண்ட் ஆர்னமெண்டல் பர்பஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்பீஷிஸ்லாம் நமக்கு அழகு தாவரங்களாக வந்து கார்டனிங் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பர்ஃப்யூம்ஸ். ஸோ இந்த மின்ட் ஃபேமிலி இந்த லாமியேசி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆரோமேட்டிக்காக வந்து எடிபிள் எசென்ஷியல் ஆயிலும் அண்டு எடிபிள் இதுவும் அதுக்கப்புறம் ஆரோமேட்டிக் அந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் வரனால நிறையா பர்ஃப்யூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்ட்ராக்டிங் தைமஸ் அண்டு லாவெண்டூலா லாவெண்டர் ஆயில் அண்ட் ரோசிமா ரெனின்ஸ்ங்கிற ரோஸ்மெரி ஆயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்காக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்டு ரோஸ்மெரி ஹேர் ஆயில்ஸ் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரைடு ரோஸ்மெரி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேமிலிலேருந்து நமக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா லாமியேசி ஃபேமிலிலேருந்து தான் நமக்கு வருது. ஸோ இந்த அந்த ரோஸ்மெரி ஆயில். ஓகே, ஸோ இந்த ரோஸ்மெரியோட பைனாமியல் நேம் தான் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரினிசஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய ரோஸ்மெரி ஆயில்ஸ் தான் நமக்கு தயாரிக்கிறாங்க. ஸோ நிறைய இதுக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் அண்டு இந்த ரோஸ்மெரி ஆயில்ஸ் வந்து நிறைய ஹேர் க்ரோத்துக்கு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கெலாமிந்தா அண்டு போகோஸ்டிமோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பர்ஃப்யூம்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் டை. ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் லைகோபஸ் அண்ட் யூரோபெக்யூஸ் ஆஃப் ஈல்டு ரெட் டை. ஸோ ரெட் டை வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெட் டை வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா லைகோபஸ் யூரோபெஷியஸ்ங்கிற இந்த ஸ்பீஷஸ்லேருந்து இந்த லாமியேசி பிளான்ட் ஆஃப் இந்த ஸ்பீஷஸில் லைகோபஸ்ங்கிற ஸ்பீஷஸ்லேருந்து தான் நமக்கு சிவப்பு நிற டையை வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ தென் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லாமியேசினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லாமியேசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு மின்ட் ஃபேமிலி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட காமன் நேம். இது எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா ட்ராபிக்கல் அண்டு டெம்பரேச்சர் ரீஜன்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஆரோமேட்டிக்கான ஹர்ப். இந்த ஹர்ப் என்ன ஒரு ஆரோமேட்டிக் ஹர்ப்ஸாக வந்து இருக்குது. ஓகே, தென் ஹேபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்பாக இருக்குது, தென் ஷ்ரப்பாக வந்து இருக்குது. ஓகே, தென் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப் ரூட்டாக வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நமக்கு குவாட்ராங்குலராக வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஹெர்பேஷியஸாகவும் வந்து இருக்குது. ஷார்ட்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அண்டு பிரான்ச்சாக வந்து இருக்குது. ஓகே, தென் லீவ்ஸ். ஓகே, ஸோ லீவ்ஸ் நமக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. தென் டெக்கோசிட் அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தென் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்குது, தென் கொஞ்சம் ஆரோமேட்டிக்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி இருக்குது சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பைசெக்ஷுவலாக வந்து இருக்குது அண்டு ஜைகோமார்பிக்காக வந்து இருக்குது. ஓகே, ஜைகோமார்பிக்னால் இந்த மாதிரி வந்து ஈக்குவல் பேர்ல்ஸாக வந்து பெய்யுறது. ஓகே, அண்டு கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா 5 செப்பலஸாக இருக்குது, கேமோ செப்பலஸாக இருக்குது. ஓகே, ஸோ கொரலா வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 5 பெட்டல்ஸாக வந்து இருக்குது, அது நமக்கு எப்படி இருக்குன்னா கேமோ பெட்டலஸாக இருக்குது, பைலபிலேட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 லிப்ஸாக இருக்கிறது தான் நம்ம பைபிலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரிஷியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஸ்டாமன் இருக்கும். அதுவும் 2+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். 2 வந்து எப்படி இருக்கும்னா லாங்காக இருக்கும். 2 வந்து நமக்கு ஷார்ட்டடாக வந்து இருக்கும். ஓகே. தென் கைனீஷியம் வந்து நமக்கு பைகார்புலரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஜின்கார்பஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஜிங்க் அப்படிங்கிறது டுகெதராக இருக்கிறது. ஸோ வந்து கார்பல்ஸ் வந்து டுகெதராக இருந்துச்சுன்னா கார்பல்ஸ் டுகெதராக இருக்குது ஜின்கார்பஸ். பைகார்புலரி அப்படிங்கிறது 2வாக இருக்கும். கார்பல்ஸ் வந்து 2 கார்பல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா பைகார்புலரி. ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஃப்ரூட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜைகோ கார்பிக் ஃப்ரூட்டாக இருக்குது. ஓகே. இந்த ஜைகோ கார்பிக் ஃப்ரூட்னு இதில் தான் வரும் வந்து லாமியேசி ஃபேமிலியில் தான் வரும். ஓகே. ஸோ இந்த ஜைகோ கார்பிக் ஃப்ரூட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் ஃபேமிலிலேருந்து ஏதாவது ஒரு 2 கொஷின்ஸ் வந்து வரும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து லாமியேசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லாமியேசியோட கொரல்லா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி சொல்லணும். கொரல்லா வந்து 5ஆக இருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி பைபிலேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே. ஸோ ஆண்ட்ரிஷியம் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம 2+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. 2 வந்து லாங்காக இருக்குது, 2 ஷார்ட்டடாக இருக்குது அந்த மாதிரி சொல்லணும். ஓகே. ஸோ இப்போது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம லாமியேசி பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பாட்னி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், லாமியேசி இஸ் ஆல்சோ கால்டு லேபியேட்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஆஃப் லாமியேசி இஸ் டைபிக்கலி, இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் குவாட்ரங்குலராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி 4 கார்னராக குவாட்ரங்குலராக இருக்குது. அந்த ஸ்டெம்மில் ஹேரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் ஆஃப் லாமியேசி ஆர் யூஸ்வலி, ஓகே. ஸோ வந்து லீஃப் ஆஃப் லாமியேசி எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, டெப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் லாமியேசி இஸ் காமன்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிசிலேட்ரியாக இருக்குது. ஓகே. நமக்கு சைமோஸா ஒன்று இருக்கும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது வெர்டிசிலேட்ரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அது என்ன வெர்டிசிலேட்ரி. ஓகே. வெர்டிசிலேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்ஃப்ளோரசன். ஸோ வெர்டிசிலேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட் ஃபேமிலியாக இருக்க லாமியேசியில் தான் இருக்கும். ஸோ இட் லுக் லைக் அ ஹோல். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்மில் ஒரு ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் டைப்பில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம்மை சுற்றி அரௌண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் அப்பியர்ஸ் இன் சர்க்குலர் கிளஸ்டர் அட் ஒன் நோட். ஓகே. ஒரே ஒரு நோட்டில் இப்படி ஒரு நோட் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நோட்டில் எப்படி இருக்குது ஃபுல்லாக சர்க்குலராக கிளஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸாக வந்து அப்படியே சுற்றி இருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து வெர்டிசிலேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போது 2 condensed cymose clusters appropriating and like a whole flowers at a node. Okay, so commonly seen as a Lamiaceae families வந்து பார்க்குறாங்க. So option C verticillatory. Okay. Next வந்து பார்த்தீங்கன்னா the number of stamens in Lamiaceae is usually. Okay. So இதுக்கு என்ன ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. ஸோ வந்து எப்படி இருக்குது இதோட ஸ்டாமன்ஸ் வந்து 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 4 எப்படி இருக்குது 2+2ல் இருக்குது. 2 வந்து எப்படி இருக்குது ஷார்ட்டடாக வந்து இருக்கும். 2 வந்து நமக்கு லாங்காக வந்து இருக்கும். ஓகே. அப்போ 2+2 அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லாமியேசி வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.